ஹாய், நான் வந்து திவாரு, என்னோட மனைவி பிரவீனா. நாங்கள் 2 பேரும் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இப்போ யூஎஸ்ல வந்து இருக்கிறோம். நான் வந்து ஒரு 4 வருஷமா இருக்கிறேன். இவங்க வந்து ஒரு 2 இயர்ஸாக இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் போன வருஷம் தான் மேரி பண்ணோம். மேரி பண்ணது வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து கல்யாணம் கட்டினாலே இந்த இதெல்லாம் மறக்கிறது வந்து ஒரு இயல்பு ஒன் இயருக்கு மேல மறக்கிறது வந்து ஒரு இயல்பு தானே. இப்போ கிட்ட இந்த இதனங்களோட தலை தீபாவளி இப்போ கிட்டடிலாம் முடிஞ்சுது. நிறைய சொல்லணும்னு ஆசை. இப்போ கேமராக்கு முன்னாடி வந்தப்ப எல்லாம் மறந்து போயிடுச்சு. நான் என்னோட இந்த அட்டோனிக் பவரை என்னோட வைஃபிட்ட கொடுக்குறேன். இன்னும் அவதான் கதைப்பா, பாருங்க எப்படி கதைப்பாண்டு. நாங்க வந்து யூடியூப் ஓபன் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணினோம். முதல் வந்து இப்போ ஒரு 1 இயருக்கு முதல் வரைக்கும் இவர் அங்க, நான் இங்க அப்படித்தான் இருந்தேன். நியூயார்க்கும் இங்க வந்து இலினாய்ஸ்ல இருந்ததால நம்மளால ஒரு யூடியூப் சேனல் வந்து செய்ய முடியல. அப்புறம் இவர் இங்க மூவ் பண்ண அப்புறம் இந்த ஒரு 1 இயர் ஆகுது சரியா. இந்த 1 இயரா வந்து யூடியூப் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணாங்க. மெயின் ரீசன் வந்து எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லை. நான் வேலை, கேம்பஸ் போறது வாரது, மற்றபடி இங்க வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி, அது எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லை. வேற எங்கட ஏஜ் குரூப்ல இல்லை. அதோட எங்கட ஆட்கள்னு சொல்லியும் இல்லை. எங்கட தமிழ் ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் அப்படிதான் இருப்பாங்க. அதனாலேயே பொழுதுபோக்கு இல்லாம 2 பேரும் ஒரு ஆளை பார்த்து 2 பேரும் கதைச்சு 2 பேருக்கு என்ன கதைக்கிறது தெரியாம போயிருச்சு. அதாலேயே வந்து சரி இப்படி ஒரு இதண்டா கொஞ்சம் இதோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஆனால் அதுல ஒரு பிரச்சனை, 2 பேருக்குமே கதைக்க இயலாது. எங்களுக்கு அந்த அமரன் படத்துல சாய்பில் அந்த ஸ்டேஜ் பேர் இருக்கிற மாதிரி எங்களுக்கு கேமராக்கு முன்னாலேயே இல்ல இது ஒரு கூட்டத்துல போனாலும் கதைக்கிறதுக்கு வராது. எப்பயுமே கையை கட்டிட்டு இருப்போம். யாரும் சொன்னா தாரு யார்கிட்டே இருக்கிற அந்த கூட்டத்துல ஒருத்தர் கூட்டம் தான் நாங்க. அதால வந்து வீடியோ எப்படி போடணும்னு தெரியல. 2 பேரும் நிறைய வீடியோ ஷூட் பண்ணி ட்ரை பண்ணோம். அப்புறம் இவர் தனியா ஷூட் பண்ணி பார்த்தேன். தனியா இருக்கைக்குள்ள வந்து சுத்தமா கதைக்கவே மாட்டோம். 2 பேருமா இருக்கும்போது கொஞ்சம் கதைக்கிறோம். சரி அப்ப இதையே செய்வோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஆனா யூடியூப்ல வந்து நாங்க நிறைய பேர்ட்ட வீடியோ பார்த்துருக்கிறோம். அவங்க வந்து நல்லா கதைப்பினோம். அதோட வந்து என்ன சொல்றது, நல்ல கண்டென்ட்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாங்க. நிறைய ஐடியா இருக்கும். எங்களுக்கு வந்து சுத்தமா ஐடியா இல்ல. யூடியூப்ல என்ன வீடியோ போஸ்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லியே நாங்க இப்பதான் வந்து ஒரு 1 வீக்குக்கு முதல் தான் அதையே நாங்க பழகினாங்க. அதனால வந்து எங்களுக்கு சுத்தமா என்ன ஐடியா போடணும் அப்படி எதுவுமே இல்லை. நிறைய பேர் வந்து ஹோம் டூர், அப்புறமா டெய்லி என்ன செய்ய டே டு டே லைஃப்ல வந்து நடக்கிறது அப்படியெல்லாம் ஷூட் பண்ணி போடுவினோம். எங்களுக்கு வந்து அது எப்படி செய்யணும், இப்ப அவங்க செய்யறதெல்லாம் ரியலா வந்து இருக்கும். ஆனா நாங்க வந்து எடுக்க போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தெரிஞ்சிருமோ அப்படி. நாங்க இல்லைன்னா நாங்க டெய்லி நாங்க எப்படி இருக்கிறோமோ அது எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதா, இல்லைன்னா அது வந்து எல்லாரும் நம்மளை கலாச்சிடுவாங்க வேண்ட பயம் 2 பேருக்கும் இருந்து. அதுதான் மெயின் ரீசன். அதாவது வந்து அரசியல்ல வந்து தொண்டர்கள் வந்து அரசியல்வாதியோட கொள்கைக்காக அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இங்க வந்து அரசியல்வாதி மாதிரியே வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்கள்லாம் எங்களோட அரசியல்வாதி, நாங்கள் வந்து தொண்டர், நீங்கள்லாம் எங்களோட அரசியல்வாதி. நீங்க தர்ற கண்டென்ட் வச்சுதான் நாங்க எங்களோட யூடியூப் ரன் பண்ணணும்னு யோசிச்சிருக்கிறோம். ஸோ நாங்க ஃபர்ஸ்டா இன்ட்ரடக்ஷன்ல வந்து இப்ப நான் வந்து ஸ்ரீலங்காவில இருந்து இங்க ஸ்டூடெண்டா வந்து இருக்கிறேன். இவர் வந்து ஸ்ரீலங்காவில இருந்து இங்க வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்காரு. 2 பேர்ட்ட ஜோனுமே வந்து வேற. அதோட வந்து நாங்க வந்து ஒரு என்ன சொல்றாரு தனியா ஒரு இடத்துல வந்து இருக்கிறோம். எங்கண்ட கம்யூனிட்டி, எங்கண்ட லாங்குவேஜ் கதைக்கிற லாங்குவேஜே நாங்க கேட்க முடியும் அப்படி ஒரு இடம். ஸோ இங்க இருக்கிறோம். அப்ப இப்படி அதோட வந்து நாங்க 2 பேரும் இப்ப ரீசெண்டா வெட்டிங் பார்ட்டி அப்படி இப்படின்னு நல்ல 2 பேரும் நல்ல வெயிட் எல்லாம் போட்டு இருக்கிறோம். ஸோ மெயினா வந்து நாங்க யாரா இந்த பையன், நான் தான் அந்த பையன்றதுக்கு எனக்கு செட் ஆக முடியும். ஸோ நாங்க வந்து ஒரு வெயிட், ஒரு டயட், ஒரு ஜிம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது அப்படி இப்ப எல்லா விதமாயும் பிளான் இருக்கு. சரி நாம வந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போறோம், சரி அது புதுசா இருக்கும் அதை போஸ்ட் பண்ணலாம். ஜிம்முக்கு போறோம் அதை போஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் போடலாம். நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்றத போடலாம். ஏன்டா நான் எல்லாம் ஸ்ரீலங்கால இருக்கும்போது இப்போ USA UK அப்படி வீடியோ போடுறவங்கள பார்த்து அங்க வந்து லைஃப் எப்படி இருக்கு புதுசா நாங்களே வந்து போய் பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நிறைய விஷயம் இங்க வந்து நான் பார்க்கும்போது இவரே கத்துக்க உனக்கு அப்படி இது தெரியும் அப்படின்னு யூடியூப்ல பார்த்து. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ஸ்டார் பாக்ஸ்ல போய் காஃபி அண்ட் ஆர்டர் பண்ணும்போது நான் ஆர்டர் பண்ணது காஃபி அண்ட். அப்ப அவங்க அந்த கவுண்டர்ல இருக்கிற போது வாட் டைப் ஆஃப் காஃபி சொன்ன உடனே எனக்கு காஃபி
அவள் அப்படித்தான் என்னோட மைண்ட் வாய்ஸும் இருந்துச்சு. அதை தான் நான் சொன்னேன். ஆனா இவள் வரும்போது போய் கரம மொக்கி ஆட இதெல்லாம் சொல்லி ஆர்டர் பண்ணி எடுக்கிறாள். அப்ப இவள் இங்க வர முன்னமே கொஞ்சம் இந்த வீடியோக்கள் பார்த்து ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு நொலேஜோட வந்ததால அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அந்த ஒரு கிளாரிட்டி ஒன்று இருக்கு இல்ல. ஸோ நாங்கள் இப்படி எங்களோட லைஃப் ஸ்டைல நாங்க சந்திக்கிற விஷயங்களை இப்படி அப்லோட் பண்றது மூலம் புதுசா வரவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். அப்ப நாங்க பார்த்த வரைக்கும் நிறைய இந்தியன்ஸ் நிறைய நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்தியன்ஸ் வீடியோ நிறைய பார்த்திருக்கேன். மெட்ட நாட்டு இப்ப ஸ்ரீலங்கன்ஸ் வேற யாரும் வீடியோ போடலாம், பட் நான் பெருசா பார்த்தது இல்ல. இப்ப இந்தியன்ஸ் வந்து அவங்களோட டே டு டே லைஃப்ல நடக்கிறது சரி, மற்றது அவங்க போற இடங்கள், ஷாப்பிங் போவாங்க, அந்த கடையில இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அங்க இருந்து பார்க்க வந்து புதுசா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்படி இருக்கு எங்கண்ட லைஃபை விட அவங்கண்ட லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படி நாங்களும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஆனா கண்டென்ட் இல்ல. நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து கேட்கலாம். இப்ப எங்களுக்கு இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல, இருக்கிற 2 சப்ஸ்கிரைபர் இந்த சேனலுக்கு. அப்ப வேற யாருமே இல்ல. எங்கண்ட ஃபேமிலிஸ் பார்த்தா யூஎஸ்ஏக்குள்ள எங்கண்ட ஃபேமிலி யாருமே இல்ல. கனடாவில் இருக்கணும், லண்டன்ல இருக்கணும். அதை விட எங்கள்ட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கணும். இப்ப யாருக்குமே நாங்க வந்து இப்படி ஒரு ஐடியா இருக்கிறது சொல்லல. ஏன்டா அவங்களே எங்களை கலாச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லல. அப்ப அதால அந்த சப்ஸ்கிரைபர்ஸும் இல்ல. அவங்கள சொன்னா மேபி எங்கள்ட பேரண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பாப்பினோம், எங்களை பாக்குறதுக்காக எங்கள்ட வீடியோஸை பார்க்கலாம். எங்கள்ட அண்ணா மாதிரிதான் 2 பேருக்கு பார்த்தா இதுக்கு வேற வேலை இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க முடியல சொல்லி நான் சொல்லுவேன், இதுக்கு வேற வேலை இல்லை, அதுதான் அப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க. நாங்க 2 பேரும் வந்து வீட்டுல கடைசி, இவரும் கடைசி, நான் கடைசி. எனக்கு ஒரு அண்ணா, இவருக்கு 4 அண்ணா. அப்ப எல்லாரும் வந்து எங்களை வந்து கலாய்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியா வந்தாலே கலாய்க்கிறதுக்குன்றதான் இப்ப தூர்றது. அப்ப கலாய்க்கத்தான் போறாங்க. அவங்களுக்கும் நாங்க என்ன சொல்லல. பட் இந்த வீடியோ போஸ்ட் ஆகி ஒரு கொஞ்சம் பேர் பார்த்து அதுக்கு பிறகு வந்து அவங்கள்ட்ட நாங்க சொன்னோம்னு சொன்னா கொஞ்சம் கான்பிடென்டா சொல்லலாம். அதுக்கு சொல்லும் போது கலாய்ச்சிட்டாங்கன்னு சொன்னா ஐயோ பக்கம் அவங்களே சொல்லிட்டாங்கன்னு சொன்னா சரி எல்லாருமே இப்படிதான் சொல்ல போறாங்கன்னு ஒரு இதுக்கு வந்துருவோம். அதால ஒரு சரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா கூட கான்பிடென்டா சொல்லுவோம். நான் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிடுவோம், அவங்க வந்து எப்படியும் சப்போர்ட் தான் பண்ணிடணும். அதால வந்து அதை சொல்லிடுவோம். வேற என்ன சொல்லலாம், கண்டென்ட் வந்து முக்கியமா கமெண்ட் பண்ணினாங்கன்னு சொன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி போடலாம் வீடியோ நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? நானும் அதான் நினைக்கிறேன். ஆனா அது நாங்க எங்களுக்கு ஒரு கண்டென்ட் அதில் தரும் வரைக்கும் நாம எங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைல் அதுல கொஞ்சம் கொஞ்சம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து பெர்ஃபெக்ட்டா எதுவுமே இல்ல. இப்ப குக்கிங்கும் சரி, இப்ப குக்கிங் வீடியோஸ் போடுறேன்னா நான் ஒரு பெர்ஃபெக்டான குக் இல்ல. நாங்களே வந்து பழகி இங்க வந்துதான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணது. ஊர்ல இருக்கும்போது கிச்சன் சைட் போனது இல்ல. அது மாதிரி எல்லாமே நாங்களே இப்ப யூஎஸ்ல எல்லாம் புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தான் நினைமா எங்களுக்கு பெருசா தெரியாது. ஸோ அந்த விஷயங்களை வந்து நாங்க ஷேர் பண்ணலாம். ஏதாவது வேணும் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் ஐடியாஸ் வந்து நான் வந்து சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுவோம். இந்த வீடியோல வந்து நாங்க ஏதாவது கொஞ்சம் முன்னுக்கு பின் வந்து கதைக்க தெரியாம கதைச்சு கொண்டு மாதிரி ஃபீல் ஆகுது. என்கிட்ட ஐடியா இல்ல, வீடியோ ஆன் பண்ணிட்டு தான் கதைக்கிறேன். பிளான் அது எல்லாத்துக்கு முன்னால நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், என்னோட அட்டோனி பவரை கொடுக்கும் போதே சொன்னா பாருங்க எப்படி கதை அப்ப விட்டுருந்தா இப்ப வரைக்கும் வச்சு கொண்டே இருக்கிறேன். இப்ப நாங்க 2 பேரும் இந்த வீடியோல இருக்கிறதால கதைக்கிறோம். தனித்தனியா 2 பேரையும் விட்டுட்டு கதைன்னு சொன்னா கடைசி வந்தாலும் 5 நிமிஷம் 2 பேருமே வந்து ஒரு என்ன சொல்ற இன்ட்ரோவர்ட்ஸ் சொல்லி சொல்லலாம். புது ஆக்களோட கதைக்க மாட்டோம். கொஞ்சம் வெக்கம் இருக்கு. அது வந்து நம்ம ஃபேமிலியில நம்ம இருந்த விதம் வந்து அப்படி. அப்புறம் நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றேன், வீக் டேஸ்ல வந்து 2 பேரும் பிஸியா இருப்போம். அநேகமா வந்து கேம்பஸ் வேலைன்னு சொல்லி போயிடுவோம். வீக்கெண்ட்ல வந்து வீட்டை இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாது. சமைக்கிறது, டிவி, மற்றபடி ஏதாவது எனக்கு வந்து சிலது ஏதாவது ஹோம் ஒர்க்கோ இல்ல அது ஏதாவது பேப்பர் கரெக்ஷன் அப்படி ஏதாவது இருந்தா அது ஒரு 1 hour 2 hours போகும். அதுக்கு பிறகு 2 பேரும் வந்து சண்டை தான் வரும். ஓவராக இருப்போம், சண்டை வரும், அப்படி போகும். இப்ப வந்து இந்த டைம்ல வந்து இன்றைக்கு வந்து சூஸ் பண்ணேன்டா இப்ப எனக்கு ஒரு டிசம்பர்ல 1 month ஹாலிடே இருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணாமட்டா அந்த டைம்ல எப்படியும் எனக்கு பொழுது போகாம இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ள கொஞ்சம் வீடியோஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாம், ஒரு ஐடியா கிடைக்கும். இப்பவே போஸ்ட் பண்ணாமட்டா ஒரு 2 weeks டைம்ல ஏதாவது யாராச்சும் பார்த்து ஐடியா கொடுத்து இப்படி போடலாம்
அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா அதை செய்யலாம். அதுக்கு ஒரு டைம் இருக்கு பண்ணிட்டு இப்ப வந்து ஷூட் பண்றோம். அவ்வளவுதான் எங்களுக்கு சொல்றதுக்கு இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லி முடிக்கிறது நீங்க சொல்லு. இப்ப நீங்க வந்து எப்படி வீடியோஸ் வேணும் இதை யாராவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்பதான் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் வந்து நான் நினைக்கிறேன். இப்ப வந்து எங்களுக்கு எப்படி இதை வந்து ஆட்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றதுதான் பெரிய டவுட். ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்னு சொன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் வர தொடங்கினா கொஞ்சம் ஓகே. எங்கள் 2 பேரும் தாண்டி இந்த 3வது சப்ஸ்கிரைபர் வரும் வரைக்கும் நாங்களும் விளிமேல் இது வச்சு பார்த்து ஃபர்ஸ்டா யார் பார்த்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதாவது மோட்டிவேஷனா சரி நெகட்டிவா. ஏன்டா இப்ப 10 பேர் வீடியோ பாக்குறாங்கன்னு சொன்னா அதுல 10 பேருமே பாசிட்டிவா எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணணும்னு இல்ல, அது நடக்காது. நெகட்டிவாயும் வரும் பாசிட்டிவாயும் வரும். ஆனா சரி ஒரு 8 பேர் நெகட்டிவா இருக்கும் போது 2 பேர் வந்து பாசிட்டிவா கமெண்ட் பண்ணா கூட போதும். அந்த 2 சப்போர்ட்டர்ஸ் இருந்தாலே போதும். சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு யாராவது இருந்துட்டாலே நம்ம ஏதாவது பண்ணலாம். ஸோ யார் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா நாங்க நம்பிக்கையா வீடியோஸ் போடுவோம் நினைக்கிறேன். நன்றி. நான் விட்டா காய்ச்சி கொண்டு இருப்பேன். வணக்கம்.